சுயமரியாதை கொள்கையில் முதலீடு செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். பெரியாரை பற்றி அந்த நாட்டில் முதலீடு பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுதான் உண்மை. ஆக்கபூர்வமான கருத்துக்களை பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த அக்கபூர்வமான பதில் கேள்வி தான் கேட்குறீங்களா? மௌன புரட்சி பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். சார், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய வெளிநாட்டு பயணம் என்பது உங்களுடைய முதலீட்டுக்காகத்தான் நடத்தினன்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. ஒரு வகையில் சொல்றது முதலீடு பண்ண போனது இதை பற்றி திருச்சி சொல்லியிருக்கிறாரு. நான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல விரும்புகிறது, சுயமரியாதை கொள்கையில் முதலீடு செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். அந்த பெரியாருடைய உணர்வுகளை, பெரியாரை பற்றி அந்த நாட்டில் முதலீடு பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுதான் உண்மை. அதுதான் அந்த அடிப்படையில் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். சார், அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஆக்கபூர்வமான கருத்துக்களை பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த அக்கபூர்வமான பதில் கேள்வி தான் கேட்குறீங்களா? விட்டுருங்க சார். தமிழர்களை சந்திச்சிங்க. தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்யணுங்கிற மாதிரி அழைப்பு விடுத்தீங்க. அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு சார்? அவங்களோட ஆர்வம் என்னவா இருக்கு? அளவு கடந்து ஆர்வமாக இருக்கிறாங்க. அதான் சொன்னேன், ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டு அவங்க வந்து முதலீடு செய்கிறது தயாராக இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் அந்த நிலையை நேரடியாக நாங்களே பார்த்தோம். மௌனம் இல்லை, மௌனம்னு நினைக்காதீங்க. நீங்கள் மௌன புரட்சி பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளோதான் புறக்கணித்தாலும் அதையும் மீறி முதலிடத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறோம். அதுதான் முக்கியம். ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிறுவனங்கள் இருந்தாலும் அவங்க புதிய திட்டங்களை இங்கே தான் தொடங்கணும், விரிவுபடுத்தணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட புதிய முதலீடுகளையும் தமிழ்நாட்டிலேயே மேற்கொள்கிறதா உறுதி செய்ய வேண்டிய நிறுவன உயர் அதிகாரிகளை சந்தித்து பேசுகிறப்போ தான் அதை அவங்க உறுதி பண்ணாங்க. அதுக்காக இந்த மாதிரி பயணங்கள் தேவைப்படுது. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு கொண்டிருக்கக்கூடிய மனித வளம், உட்கட்டமைப்பு, வெளிப்படையான அரசு நிர்வாகம், சலுகைகள், இதை பற்றி முதலமைச்சராக இருக்கக்கூடிய நானே அவங்கக்கிட்ட எடுத்து சொல்கிறேன். இப்போ கையெழுத்தான ஒப்பந்தங்கள் மட்டும் இல்லை, இன்னும் பல முதலீடுகளும் பல நிறுவனங்களும் இந்த சந்திப்புனால் நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு வரும்னு நம்பிக்கையும் கொடுத்துருக்குறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்றைக்கி 8ஆம் தேதி நான் வந்திருக்கேன். இங்கே அடுத்து 2 நாளில் 11ஆம் தேதி ஒசூருக்கு போகிறேன். அங்கே ஒசூருக்கு சென்று 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை ஆட்டோமேட்டட் லேன் அமைப்பையும் பணியாளர் தங்குமிடக்கூடிய இடத்தையும் திறந்து வச்சு 1100 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறேன். அதே மாதிரி ஏற்கனவே தூத்துக்குடியில் நடத்தின மாதிரி ஒசூர்லையும் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்த போகிறோம். அங்கேயும் பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு வர இருக்கு. தொழில் முதலீடுகளை இருக்கிறதுக்கான எங்களோட வெளிநாட்டு பயணங்களும் இங்கே மேற்கொள்ளும் பயணங்களும் எப்பவும் நிற்காது, இது தொடரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.